ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேமில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கோம். அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா பப்ஜி தான். ஃபஸ்ட்டு நான் நேராக மேட்ச்சுக்குள்ளே போயிட்டோம், ஏராங்கல் மேட்ச்சு. இங்கே பப்ஜி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பப்ஜி இல்லை ஹார்ட் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போயிட்டுருக்கு, உள்ளே வந்துருச்சு. நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஜெரி இருக்காரு. பார்த்தீங்கன்னா டிஎன்ஜெரி ஆய் சொல்கிறா ஏன்றா and play responsibly. I won my last match. I won my last match. ட்ரெண்டிங் தலை வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட சொன்னாரு. அது வந்து நம்ம சீக்கிரமாகவே போட போகிறோம். டிஎஸ்டிலே வரும், அப்படி இல்லாட்டினா டிஎன்ஜெரிலையும் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2வது ஆள், அனீஸ் மொதல் ஆள். இப்போ வந்து டீம் வந்து ரெடி ஆகிடுச்சு, வாங்க மேட்ச்சுக்குள்ளே போகலாம். அடிச்சுட்டான். டேய், நீ தனியாக இறங்கிறாத சொல்லிட்டேன். இன்வைட் கொடுக்கேன், ஒழுங்காக கூட இறங்கு. பொருளா இருங்க பாய், இத்தனை பேர் இன்வைட் கொடுக்காங்க. டேய் அது இன்வைட் இல்லையா? புறாடி இன்ஸ்டன்ட் இன்வைட். உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து விட்ருக்கேன், உனக்கு தாண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டேய் நடுவில் இறங்கிரு, இந்த இடத்துல இறங்கி. ஸ்கூல்லாம் போனா ஸ்கூலுக்கா போ. அவத்தி கண்ட்ரோல் பண்ணுறா ரைட்டா, அம்மா அப்படியே போயிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கிட்ட இறங்கணும்னு நினச்சோம். நிசே அப்படியே லைட்டாக அந்த சைடு திருப்பினே நல்லாயிருக்கும். ஸ்கூல் பக்கத்தில் நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். உனைய வேறு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கேயும் போக முடியல. அப்புறம் நான் அப்படியே நெத்து குத்தா இறங்கினேன்னு வச்சுக்கோயேன், ஸ்பீடு ஏறும். அன்ஃபாலோ கொடுத்தேன்னா ஸ்பீடு ஏறும். எனக்கு 126 கிலோமீட்டர் ஸ்பீடு எல்லாம் போக முடியும். உண்மையிலே மண்டை கிளியாது. டேய் எனிமி ஆடாது ஏன்டா வரிசைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க டீம்மேட்டு. ஏண்டா ஓடு. டேய் ஏடா இத்தனை வண்டி இடத்துல இறக்கி விட்றீங்க, கண்ணுக்கு சண்டையா அப்புறம் போடுறது. எனக்கு ஒன்றுமே கிடைக்கல போனாங்க. டேய் டா வெறும் வெத்தி இடமா கிடக்கு. ஐயோ ஒன்றுமே இல்லாமல் சுற்றி ஓஎல் பேட்ரி பேக். டேய் ஒன்றுமே இல்லைடா இங்கே. அந்த கடை யூஎம்பி கிடச்சிடா. பெட்ரோல் விட்ரோல் எங்கேயாச்சும் இருந்தால் எடுத்து வச்சுக்கூடா நீசு. வண்டிக்கு பெட்ரோல் பண்ணும்ப்பா, தெரியுமா? தெரியாதா? பப்ஜி நீ புது பிளேயரில் உனக்கு தெரியாது. பாரு கண்ணாடி உடச்சிட்டு வரேன்டா. டே இங்கே ஒரு கண்ணாடி உடச்சிட்டு வச்சுலான்ட்டு இருக்கேன் நான். நீ இதுக்குள்ளே போக முடியாதா? போக முடியாது போல. கண்ணு இல்லையா உன்கிட்ட? என்கிட்ட ஒரு ஷார்ட் கன் இருக்கு, அதை சப்புன்னு அடிப்பேன். ஏய் இனிமே இருக்காண்டா. அனிஸ் கீழே ஒரு ஷார்ட் கன் நடக்கும் பக்கத்தில். அக்கா இப்படி இருக்கீங்க? என் அக்கா போடுற அக்கா வந்திருக்கேன்டாங்க. அக்கா வந்துருக்கீங்களாக்கா? டிஎன்ஜெரி ஓசி லட்டடா. அக்காவை தூக்கிட்டு ஓடி இருக்கேன் நான். கொண்டுறேன்டா. இப்போ ஒரு எமௌண்ட் போட்டு போடுறேன்டா. டேய் கண்ணடை தூக்கி போடுறீங்களா? யாராவது மண்டையிலே அடி, சரியான அடி. சரி இல்லைடா, ஏதாச்சும் எடுத்துக்கிறேன்டா. வருடு எவனோ இருக்கிறான். டே வெளியோடா ஊறண்டா. அதான் முடிஞ்சு. ஏய் இங்கே ஒரு கூட்டமாக வந்திருக்காங்கடா, நிறையா பேர் இருக்காங்க. பார்த்து வந்துக்கோ அனீஸு. நீ யார்? டிஎன்ஜெரி ப்ரோ. ஆமாண்டா வெளியே போயிட்டேன்டா. சோல் உடம்புட்டு சோல் போயிட்டு அதான் முடிஞ்சு. சோலுக்கு சோழி அனிசே கண்ணாடி குதிச்சுட்டு வெளியே போகலான்டா. இங்கே ஒரு இங்கே ஒரு திருச்சிக்கு गाइस நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து A to Z எடுக்கலாம்னு இருக்கோம். ஓடால கூட எடுக்க போகிறோம். ஆனால் எஃப்க்கு எப்படி அத்தை எடுத்தாங்களோ வேறு வழி இல்லை.
அம்மா அடுப்புண்டா வந்து அடி வாங்குறாங்க எல்லாரும். நிறைய கில் அடிக்கிறா. ஏதோ சட்டி மாதிரி கூட வராங்க அடிச்சுக்கிட்டுருங்க. நான் வாட்டுக்கு என்கிட்டலாம் அடி வாங்குறாங்க பற்றியா? இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் பப்ஜி பிளேயரு. டே ரெட் ஜோன் போட்டாங்க. வீட்டுக்குள்ளே போடா, வீட்டுக்குள்ளே போடுறா. ஓடி வீட்டுக்குள்ள போயிட்டு தம்பி ரெட் ஜோன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். வெடிகுண்டா அவ்வளோ மேலேருந்து டங்குன்னு. நான் ட்ரெஸ் வச்சுக்கிட்டேன். ட்ரெஸ்ஸெல்லாம் அதுக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்க. எங்கேயோ ஒரு நல்ல கன்று கிடந்துச்சுரா. ஆனால் எங்கே இருந்தால் நான் பறந்து போச்சு. இந்த ஸ்கோப் 2x ஸ்கோப் தானே? 2x தானே? ஆமாம். ஸ்கோப்பே இல்லைடா, போடா. இவர் எதுக்குமே ஸ்கோப்பே இல்லைன்ட்டு சொல்லு. ரெட் ஜோன் போட்டிருக்காங்க, வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது. என்னடா நான் வெளியே போகிறேன் இப்போ பாடுறா. லூசுப்பேலே அடித்தா ஒரு அடி தான் டவுன் ஆகிடும்ல. டவுன் ஆவியா படுத்துக்கிறப்ப? லூசுப்பேலே பண்ணவா? ஓடாங்கிட்டு ஸ்கார்பின்னு ஒரு கண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்ட இருக்கிற இடத்து கூட. இது என்ன ஃப்ரீ ஃபயரா? என் கூட அசால்ட்டாக ஓடிட்டு பேப்பையில் உள்ளவா எங்கடா ஓடி இருக்க நீ? பக்கத்து வீட்டுக்கா? ஓடுறா. ஐயோ இதே ஏறித்தோடா கல்லு மேலே. ஏறிட்டேன்டா. ஓடி வீட்டுக்குள்ள ஓடு. பாட்டா வருவாங்க வேணும். ப்ரான்ஸ் 3லேருந்து அப்படி தான் வருவாங்க. ப்ரான்ஸ் 3லேருந்து பாட்டா வராங்களா எங்கள் நம்பர் ஐஸ் பாருங்க ஐஸ். ப்ரான்ஸ் 3ல தான் இருக்கான், இதில் பாட்டா வராங்களே எங்களுக்கு. இப்போ இப்படி தான்ப்பா இருக்கும். போய் பாரு. நம்மதான் அவ்வளோதான் முடிஞ்சா எங்களுக்குலாம். ரெட் ஜோன் முடிஞ்சா? அரைமணி இல்லைடா, நான் அப்படியே லூட் ஏதாச்சும் கிடக்க தான் பார்க்குறேன். நல்ல கண்ணு இல்லை, ஷார்ட் ரேஞ்சு ஒன்று இருக்கு. எதுக்குடா? குத்தி இருக்கேன்டா அவனை. படுத்துட்டான்டா. சும்மா ஒரு உனக்காண்டி ஒரு கில் எடுத்தாரீங்க, ஸ்டேடி எடுத்தாரீங்க. நிறைய வச்சுருக்கான்டா கண்ணாடி நடிமா. ரெண்டு தான் எடுத்துட்டேன். UMP 45 ரெண்டும் ஒன்று தானே? நீ சரி UMP 45 இருக்குடா பப்ஜியில். ஃப்ரீ ஃபயர் தான் அப்படி சட்டி மாதிரி வச்சுருக்கீங்க. பப்ஜி எப்படி விளாடுவேன் தெரியுமா? அதான் ஆடுறது இல்லை கொஞ்ச நாள். லாக்டவுனில் விளாண்டேன். லாக்டவுன் போகிறதுக்கு முன்னாடி. என்னை அடிக்கிறான்டா இங்கே வந்து. தம்பி என்ன வேணும்? டேய் நிறையா பேர் இருக்கான் இடம் இங்கே. முடிஞ்சு மினி 14 சைலண்ட் ரைடர் பாரு. பயங்கரமாக இருக்குல்ல இருக்கேன். அனீஸு இப்படி என் மூஞ்சை பற்றி எப்படி இருக்குன்ட்டு கண்ணாடிலாம் போட்டு ஜம்முன்னு ஆகிட்டேம்மா. சட்டி இப்படி இருக்காதுடா. சைலண்ட் ரைடர்னு ஒன்று இருக்குது, அதை போட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி வேணா தூக்கி போட்டுருமா? நானா இல்லை பார்க்கேன். இல்லை கில்லு காட்டுமான்னு தெரிலையே. நான் 4 கில்லு. நான் 4 கில்லு. இந்த டீம்மேட் என்னடா செய்ய? டே நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஜடம் மாதிரி நிற்காங்க. ஜடம் எங்கேயோ இருக்கா? லே வண்டியில் ஓடி இருக்கடா. டே இல்லைடா, பின்னாடி உட்காரலையா? ஆமாண்டா டே, 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கடை விடு. டே இல்லைடா டே. பேப்பலே அப்படியே ரிவர்ஸில் வா. பாரு தூரத்தில் ஏதோ தெரியுதுன்ற மாதிரி வர. வாடா ஆகிட்டு வா. 2 அடி வா. வாடா இறங்கி லூசு பேலே. ஆட்டோ டிரைவர் மேலே தொட்டு விட்டேன். அப்படியே வந்து லைஃப் லைஃப். டே மெடிக்கிட்டுறா. இறங்கிறாதாவா? நீ இறங்கி தொட்டுக்கலாம். டீம்மேட் அவனா
என்ன தந்துட்டே வர ஒழுங்கா எனக்கு எது பண்ணுங்க அனிசே காரில் போகுமா பைக்கில் ஹிமாலயன் நல்லா இருக்கு ஹிமாலயன் பொறுப்பா அதில் 2 பேரும் போக முடியுமா நீ தெரில லைஃப் கொடு லைஃப் எப்படா கொடுக்க முடியும் சொல்லு வெடிக்கிட்டு வேணா ஒன்று போடுறேன் பேண்டேஜ்க்கா சீ என்னடா மொத்தத்தையும் போட்டேன் கொஞ்சம் போல குர்ரா ஏன்டா அவ்வளோ வேண்டாம் இருக்கு அவனை போயிட்டு வரேன் டேய் இருங்க பாய் உங்களா ஜோனு இப்போ கண்ணுக்கிட்ட தூரத்துக்கு ஒருத்தனுக்கு தெரிய மாட்டேங்கிறானே இனிமே ஒரு வீடிங் இருக்குமா வீடிங் அடிக்க முடியாது முன்னாடி ஆ என்ன பண்ண டேய் இங்கே ஒரு பைக் இருக்குடா அவனை முடிஞ்சு சொல்லி பாவி பையிலே விட்டுட்டு ஓடுற பத்தியா தம்பி என்கிட்ட பெட்ரோல் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கா டேய் புகாட்டி இருக்குடா உள்ளுக்கு ஆ டே உண்மையிலே இருக்குடா வாவ் ஓட்டலாமா ஓட்ட முடியாதாண்ணா உள்ள ஓ லூட்டு போலடா இது சேவன் விட்டுருக்காங்க போல வரேன் ஜீப் இருந்தால் நல்லாயிருக்கும் நீ இல்லை ஆனால் விட்டு ஓடுற நீ கரெக்டாக இருக்கடா போ இல்லை பின்னாடின்னு பார்க்கும்போது பைக் சைடுன்னு பார்க்கும்போது ஹிமாலயன் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் வாடா ரேஸ் விடுமா ஒரு எங்கே இருக்கோம் இப்போ நம்ம டே இப்போ வாடா அவன் ஜோனை நோக்கி போயிட்டு இருக்கோண்டா பொச்சினாக்கு வாடா டே பொச்சினாக்கு வாடா ஜோனுக்கு வெளியே போயிட்டு இருக்கோண்டா நம்ம வாடா ஜோனுக்கு வெளியே போயிட்டு இருக்கோண்டா லூசுப்பிலே மார்க் பண்ணிவிட்டு இடத்துக்கோ மார்க் பண்ணிக்க தெரியுதா அவனுக்கு பாருனாடி வண்டி ஓட்டிட்டு பெண் கலர் ஓட்டிட்டு என்னடா பண்ணுறடி வண்டி பறந்துருச்சா அடி வாங்கடா எவனா அடிக்கிறான்டா இறங்கடா சத்தியா டீஞ்சரி அடிச்சடா நீ யாருப்பா வில்லங்க முடிச்சேன் ஆனால் வேற ஒன்றும் இல்லை ஸ்டெக் ஆகுதுடா ஆப்பிளா ஆப்பிள்லாம் சாப்பிட முடியாது வாடா எங்கே இருக்கு நீ ஃபஸ்ட்டு இங்கே வா காணாமே போயிட்டு ஒரேடியா பறச்சி அடிக்க வாடா பாரு நான் பிரேக் அடிக்க வண்டி நிற்க மாட்டேங்குது ஒரு பாலம் நிற்கும் அந்த பாலத்தில் நிற்கும் வா நான் நிற்கிற இடத்த மார்க் பண்ணிவிடுவா வாடா டே ஜோன் ஆரம்பிக்க போதுடா 3 நிமிஷம் தான்டா இருக்குது நம்ம லூஸ் கண்டா ஜோனை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருந்திருக்கோம் நேரமா வண்டி பறக்கல நீ பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்டா வெடிக்கிட்டே இல்லைடா ஒன்று தான்டா இருக்குது தண்ணி வெளியே வாடா போனா இல்லை ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்குள்ளே வந்து பாலத்தில் நிற்க ஐயோ தண்ணி வண்டி உள்ள கழிக்கிறான்டா ஏப்பா மெடிக்கிட்டாது மேலே செத்து போயிடுவோம் தம்பி என்ன பண்ணி இருக்கு நீ தண்ணிக்குள்ளே போய் விளாண்டுக்கிட்டு இருக்கியோ வண்டியை விட்டு லூசு பேலே என்ன ஜிடிஏவாடா தண்ணிக்குள்ளே விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்க கப்பல் இருக்கா படகுல ஏறிவா இப்போ ஒரு பேண்டேஜ் அடிச்சுக்கடா எத்தனை 5 கொடுத்துருவாங்க அச்சுஜோ சொல்லிட்டேன் ஏய் எனிமே ஒருத்தனையும் காணும்டா கடுப்பாக இருக்குது முயமே 100 ரூபாய்க்கு முன்னாடிலாம் இப்போ ஒருத்தரும் வரமாட்டேங்க பேக் கப்பல் அப்படி தான் பாருங்க லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் ஏய் இது ஒன்று கப்பலாடா எங்கடா இருக்கா எனக்கு பின்னாடி இருக்கு முன்னாடி தான்டா இருக்கேன் டேய் இங்கே போறா டேய் எப்படி பார்க்குறேன் போடுறா இல்லையா ஸ்கோப்டா நான் அப்படி வந்து ஸ்கோப் யார் சாமி நீங்கள் ஆளே ஒரு மாதமாக தான் வராங்க எல்லாரும் பா தலைவர் நிறைய வச்சுருக்காரு அமைக்கிற வேண்டியதான் அவர்கிட்ட இருந்து
ஆப்பிள் இருக்குது, கண்ணாடி இருக்குது, கோட் எடுத்துக்கிடுவோம். ஆப்பிள் எதுக்கு தூக்கி போடையா? தூக்கி போடலாம், ஆனால் டேமேஜ் தான் போகுது. அவ்வளோதான். ஒரு ஆப்பிள் எடுக்கும் காணும். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி ஒருத்தனையும் காணும். வந்தான் ஒருத்தன் சட்டுன்னு அடி வாங்கிட்டான். வந்து பிரான்ஸில் இருக்கிறதுனால அவ்வளோ சின்சியராக சண்டை போட மாட்டேங்க யாரும். சட்டி மாதிரி அடி வாங்குறாங்க. அடுத்து பப்ஜி பார்ட் 2 என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்காண்டி கண்டிப்பாக போடுறோம். என்ன பண்ணுறது? இந்த ஷார்ட்னு எடுத்துக்கிறியா? நல்லாயிருக்கும். நான் கையில் ஸ்ரீம்பர் டிபிஎஸ் தானே இருக்குது. ட்ராகன் பால் சூப்பர். இதில் ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனீஸ் அவர் சேனலுக்கு ஃப்ரீ ஃபயர் வீடியோ எடுத்து போகிறதுக்கு நம்மளை கூப்பிட்றாரு. நம்ம ஃப்ரீ ஃபயரில் எவ்வளோ பெரிய பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அனீஸ் ஃப்ரீ ஃபயர் வீடியோ எடுக்கும்போது அழுத்தி பிடினா நாங்கள் தான். ஒன் டாப்னா அனீஸ் தான். ஆனால் அழுத்தி பிடி தான் எனக்கு வரும். ஒன் டாப் சுத்தமாக வராது. ஒன் டாப் அடிக்கவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களே. எதுக்கு வரும் வராது ஒன் டாப் அடிக்க தெரியாது. அவ்வளோ அழுத்தி பிடி பயலுக்கு முட்டை பயலுக்கு லைஃப்னா ஃபுல்லாக வச்சுருக்கேன். நீ ஏற்றணும். சொத்து ஓடி போயிடு. எனர்ஜி ட்ரிங்க் அதெல்லாம் குடிடா. அதை குடிச்சா நான் எழுத்து வரும்டா கொஞ்சம் கொஞ்சமாக. நிறைய இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க மாட்டேன். செப்பல் மாதிரி பாட்டு பாடுறோம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 42 பேர் இருக்காங்கடா. 40 பேர் இருக்காங்க. பப்ஜியில் பிரச்சனை அதான் 100 பேர் வருவாங்கப்பா. ஃப்ரீ ஃபயர் எத்தனை பேர் வருவாங்க? அப்போ வர 30,000 தான் வருவாங்க. தம்பி எங்கே போயிட்டு இருக்கீங்க? வண்டியில் தானே போகிற நீ? எப்படா இருக்காங்க? டிஎன்ஜி நீ தானடா? யார் அடிச்சு? இல்லை நான் வந்து லூட் எடுப்பேன். அது காலிஃப்ளவரா? 4x ஸ்கோப் எடுத்துறியோ? எடுத்துடா. 4x எடுத்துட்டு அட்டாச்மெண்ட் போடுறா. வெஸ்ட்டு தானே அது? வெஸ்ட்டு எடுத்துட்டேன். அடுத்தது என்னது? 4x ஸ்கோப் என்ன கொடுத்துருவேன்டா. அம்பு வில்லாம் இருக்கும்பா. ஒரு மேலே இருக்கும் பாரு எனக்குள்ள இருக்கு பார்த்தியா? எடுத்து அடி, ஒன்றுமே ஆகாது. எப்படி இருந்த பப்ஜி இப்போ எப்படி ஆயிடுச்சு? ஜோனுக்குள்ளே தான் பாருக்கும் தம்பி. அவ்வளோ போவியா? டேய் அங்கே ஒரு வண்டி இருக்குது. ஆனால் வேண்டாவா? ஓடி போவா. ஓடி போனால் தான் ஊடால வர்றவங்க அடிச்சுட்டே போக முடியும். எத்தனை பேர் இருக்காங்க? 31 பேர் தான் இருக்காங்க. அம்மாண்ட அனிச்சு சிக்கன் டின்னர் நம்மளோடது. நம்மதே எப்போவுமே நம்மதே. அவ்வளோ போகுதுடா. ஆமாப்பா 10 செகண்ட் தான் இருக்குது. வாப்பா. கார் இருக்கா? காரும்ல ஒன்றும்லவா? சிக்கிடுவோம்டா. அப்போ நான் கண்டிப்பாக டேய் ஜோனுக்குள்ளே தான் பாருக்கணும். நம்ம ஜோன் அங்கே வந்து நிற்க போதா? அடுத்த ஜோன் 2 நிமிஷம் இருக்கா? ஓடிடும். அடுத்த ஜோன். டே டிஎன்ஜி எதுலடா போயிட்டு இருக்கு? இவ்வளோ வேகமாக போகிற? இன்னும் 114 மீட்டர் தள்ளி இருக்கியா? நான் திரும்பி பக்கம் போனேன். இப்போ ஒரு கேன்சல் வேணாம். ஜூஸ் குடிச்சு ஜோனில் சாப்பிட்றான் பாருங்க டீமாக. எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று இப்படி தான் நான் வந்தேன்டா. ஜோனில் செத்து போயிட்டேன்டா. நேற்று ஜோனில் வச்சேன் அனிசே. டேய் இது என்னடா? சரி ஜோன்டால மெடிக்கெட் போட்டுக்கிட்டே போயிடலாம். ஸோ காய்ஸ் அன்னீஸ்க்கு வந்து பப்ஜி பற்றி தெரியாது போல். ஃப்ரீ ஃபயர் மாதிரி மெடிக்கெட் போட்டே போகலான்னு நினச்சிருப்பான். ஆட்டி பலமா தம்பி ஜோனில்? அதான் எனக்கும் தெரியல. ஆட்டி கொன்னுட்டேன்டா. ஜோன் அவ்வளோதான் சிக்கிக்கிச்சு. அது வேறு ஒரு இடத்துல போய் காய்ஸ் பப்ஜியில் மட்டும் ஜோனில் சர்வே பண்ணலாம் கனவுலன்னு நினச்சிடாதீங்க. போட்டு தான் ஓடிக்கிட்டு சும்மா ஓடி இருக்கேன். இதை போட்டு FPP TPP ஃபஸ்ட்டு பர்சனு, இது தேர்டு பர்சனு. இப்போ நாக்காய் கிடக்காங்க. நீ ஃப்ரீ ஃபயரில் தானே அம்பளுத்துட்டு அடி வைங்களா? குடூடு ஆயனா பாட்டு. இன்னைக்கு சாயங்காலம் ரூம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 3v3 போடுமா? வேண்டாம்ப்பா நானும் வரல ரூம் மேட்ச்சுக்கு. கைஸ் என்னையெல்லாம் ரூம் மேட்ச்சுக்கு கூப்பிட்றான். நானே ஒரு அசல் பாட்டு. நம்ம அழுத்து இப்படி தலைவர் இருக்கா பயமே. தம்பி நீங்கள் ஒன் டாப் மேட்ச் போடுவீங்கப்பா.
இல்லை எம்பி ஓடி தூக்கிட்டோடா மண்டையில் அழுத்துறான். ஒன் டாப் மேட்ச்சில் எம்பி ஃபட்டியா பாட்டு மயில பாய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் A to Z இது 2வது வீடியோ. அடுத்து 3வது வீடியோ எப்போ வரும்னு எங்களுக்கே தெரியாது. டைம் கிடைக்கிறப்ப நாங்களே எடுத்து போடுறோம். அடுத்து 3வது கேம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்கிறீங்களா பார்ப்போம். அதுவும் ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். இந்த மாதிரி சண்டை அடிதடி தான், வேறு எதுவும் கேம்லாம் கிடையாது. அதோட ஸ்டார்டிங் வேணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். CRல ஆரம்பிக்கும், கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் 15 பேர் இருக்காங்க. ஏன் அங்கே ட்ராப் கொடுக்குறா? ட்ரெண்டிங் தலை நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரெண்டிங் தலை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆள் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொருத்தர் ரீகாயில் கேமிங்கு, அதுவும் வேறு யாரில் TNC தான் சூப்பர் ப்ரோன்னு சும்மா அனுப்பி விட்ருக்காரு. ஏன்டா பேசணும், இன்னும் 1 நிமிஷம் இருக்கா? ஓடிடும். DP 28 வச்சுருக்கான்டா. அனிஸ் இப்போ தான் சண்டை சீரியஸு வா, சின்சியராக வந்து சண்டை போடுமா? உட்கார இடத்துல போய் படுக்கிறது சட்டிப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் மாதிரி அசால்ட்டாக விளாண்டான்னு நினைக்காது, கஷ்டம் தான் கொஞ்சம். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்குலாம் அப்படி தான் இருக்கும். ஃப்ரீ பாயார் பேஸை பார்த்தேன். ட்ராகன் பால் சூப்பர் தான் ஆகும். ஒரு 6ஆவது படிக்கும்போது ட்ராகன் பால் சூப்பர் தான் டெய்லி நைட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் 2 வருஷம் தான் ஆயிருக்கு. 6ஆவது முடிச்சு 2 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி 10 வருஷத்தில் அதெல்லாம் ஒரு வருஷம் இப்போ அப்படிமோ. அந்த காலம் அது அதுவும் இன்னும் என்ன சொல்ல தெரில. இனிமே இருக்காண்டா அவன்கிட்ட என்கிட்ட தெரில. அனீஸ் ஆனால் இப்படி அடிக்காதே 10 கிலோ விட. அவனை ஒன்று சொல்கிறான், அவன் லைட்டாக ஒம்பளுக்கு போண்டா. வாடா, எங்கே இருக்கான்? அடிச்சு முடிச்சிட்டேன். எப்படி சூப்பர். இப்போ இங்கே எவனோ குதிச்சு போன மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. அடிச்சேன். சாப்பிட்ற உள்ளது நீசி அடிக்கேன் எங்கேருந்தோ. நீதானா? அவன் சண்டை போட்டுருக்காங்க. வா போய் கொடுப்போம். இந்த முடிச்சிட்டாங்க ஒரு சண்டையில் ஒருத்தர் செத்துட்டான். ஜான் தம்பி ட்ராப்புக்கு போனால் அடி உரிச்சுவாங்க. எல்லாம் ட்ராப்புக்கு தான் போவாங்க. பொருளா வண்டி இருக்கிற 8 வரேன்டா. வீட்டு மாடியில் தான் ட்ராப் போடுவாங்களா? வீட்டு மாடியில் தான் இருக்கா? இந்த ட்ராப் எடுத்துட்டாங்க இப்போ. அங்கே எப்படி மேலே யாரா மாடியில் ட்ராப்பு? இனிமே மாடியில் தான் இருப்போம். அப்புறம் மாடி போக வழி எங்கடா? பொறுங்க பாய், பக்கத்து வீட்டில் போய் தெரிய இருக்க படிய. இந்த படி எங்கடா? எனக்கு இல்லைடா. நான் இங்கே மாடிக்கு வந்துட்டேன். எங்கடா இருக்கேன் சொல்கிறாங்க. மாடிக்கு போகிற படி இருக்குது, ஆனால் மொட்டை மாடிக்கு போகிற படி எங்கே இருக்குது? ட்ராப் வேறு எங்கே விழுந்துருக்கா லூசு பேல? வீட்டு மாடியில் அங்கே விழுந்துருக்கு. இது மாடியில் ஏறுற படியவே காணுமே. ஒருவேளை எங்கிட்டு இருக்குமோ? இந்த இருக்கடா ஒரு படி. இது அதே படி தானே? ஆமாம். ஸோ இங்கே ஒரு கத்தி இருந்துச்சுடா. இங்கே ஒரு ஈஸி நான் விட்டுது முட்டையா? எங்கடா போன? ஓ இப்படி தம்பி தம்பி உட்காரு. இது என்ன ஃப்ரீ ஃபயராப்பா? இல்லை இது என்ன ஃப்ரீ ஃபயராக கேட்கேன். ஃப்ரீ ஃபயரில் தான் அதுமாதிரி ஏதாச்சும் பக்கு இருக்கும், ஏற முடியும். பக்கெல்லாம் கிடையாது. நீ எதை போட்டு வர முடியாது போ. அடுத்த சோன் எங்கன்னு பாரு. சோனுக்குள்ளே தான் இருக்கும். வா, இன்னும் நடுவில் போயிடும். இன்னும் 5 பேர் தான்டா இருக்காங்க. வாடா வேற ட்ராப்பா? இங்கே இருக்குது.
இவன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே போக முடியுமாடா சரியா? இதுக்குள்ளே இந்த ட்ரைனேஜுக்குள்ளே சந்துக்குள்ளே மொந்துக்குள்ளே போயிட்டு இருக்காதுலே வாழை. வா வா ட்ராப்புக்கு போவோம். க்ரோஸாக இருக்கும். க்ரோஸ் அடி தெரியாது உனக்கு, பயங்கரமாக இருக்கும். சரி நீ போயிட்டு நான் வரல. வாடா. எங்கடா இருக்கா? இந்த ஓடி இருக்கேன் வா. நீ நான் மட்டும் தான் இருக்கோம் இதில். எங்கே நீ ஓடி இருக்க, நான் ஓடி இருக்கு. எனிமி இருக்காண்டா, எனிமி இருக்கேன் ஏடா. ஓட தம்பி வீட்டுக்கு. இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வே பண்ணுறதுலாம் இங்கே ஆள் கிடையாது அவனு. சரி ஏழு அப்படி தாண்டா இருக்குது. கை பா வேண்டது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான். என்கிட்ட எவ்வளோ மெடிக்கெட் இருக்குன்னு. 3 லெவல் போயிருக்கான்டா. ஃபஸ்ட்டு எய்ஸ் எலிமினேட்ரு. அப்புறம் என்ன பேண்டேஜ் இருக்கு ஒன்றுமாடா. நீசே பயங்கரமாக பயலுக்குன்ற மாதிரி அடிச்சுருக்கு போல. 7 கிலோ அடிச்சிருக்காடா டே. இனிமேல் அடுத்த 7 கிலோ அடிச்சிட்டு பார்த்தியா? டிபி சவுண்ட் இருக்குடா. ஐயோ இங்கடா அந்த குப்பையை நத்திக்கு வெளியே போகணும்டா. இன்னும் ஒருத்தர் நல்லா இருக்கான். அவனை டிபி சவுண்ட் மதே நீசே மதே எவரே சலையை பொதிச்சிட்டேன்டா. டாடான் டாடான் எப்படா போயிச்சா? டடான் 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 டடான். சும்மா அதை வந்து சமைச்சு விட்டேன். கொடு உந்தா தீலே குமாரனுக்கு கொண்டாட்டம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா போயா அடிச்சாச்சு. போயா இல்லை வின்னர் சிக்கன் டின்னர். டடா டடான் டடான். எனிமி பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க எல்லாரும். கொடு தத்தித்தா. வீடியோவை முடிச்சுக்கலாம்னு இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.